Hello friends, welcome to our channel. So இந்த சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கறத பார்த்தா ஃபார்மசி கோர்ஸ்க்கான டாப் 10 காலேजेस தான் பார்க்க போறோம். சரிங்களா? தமிழ்நாடு லெவல்ல இருக்கக்கூடிய ரேங்கிங்ல NRF ரேங்கிங்ல எந்தெந்த காலேஜ் உங்களுக்கு வந்து டாப் லெவல்ல இருக்கு அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் லெவல்ல என்ன ரேங்க் பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கறதையும் ஒன் பை ஒன்னா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல் கொடுத்துவாங்க. சோ நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஃபார்மசி MBBS அண்ட் பாத்தீங்கன்னா வீடியோஸ்ல எங்க டவுட் இருக்கு அண்ட் பாத்தீங்கன்னா வீடியோஸ்ல நீங்க அட்மிஷன் பண்ணனும் உங்களுக்கு வந்து வீடியோஸ்ல ஃபீஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய காலேஜ் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா JSC காலேஜ் ஆஃப் ஃபார்மசி கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ் உங்களுக்கு ஊட்டில லொகேட் ஆயிருக்கு. லொகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா காலேஜோட லொகேஷனை நோட் பண்ணி உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நினைக்கிறேன். சோ இருந்தாலும் நானும் சொல்றேன் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரே நேம்ல நிறைய காலேஜஸ் இருக்கனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால லொகேஷன் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஊட்டில லொகேட் ஆயிருக்கு. தமிழ்நாடு லெவல்ல டாப் பொசிஷன்ல அதாவது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் இந்த காலேஜ். சோ இந்த காலேஜ் உங்களுக்கு இந்தியன் லெவல்ல 4th ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் உங்களுக்கு SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்னையில லொகேட் ஆயிருக்கு. சோ இந்த காலேஜ் உங்களுக்கு தமிழ்நாடு லெவல்ல உங்களுக்கு செகண்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய காலேஜ் அண்ட் ரேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு NRF ரேங்க்ல 10th பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சரிங்களா? அமிர்த விஸ்வ வித்யாபீடம் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் உங்களுக்கு எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட் ஆயிருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3rd பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். தமிழ்நாடு லெவல்ல 3rd பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். ரேங்க்ல பொறுத்த வரைக்கும் 14th ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் NRF ரேங்க்ல. அண்ட் உங்களுக்கு ஸ்ரீ ராமச்சந்திரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் உங்களுக்கு சென்னையில லொகேட் ஆயிருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு லெவல்ல 4th பொசிஷன்ல இருக்கக்கூடிய காலேஜ். உங்களுக்கு இந்தியன் லெவல்ல 36ல இருக்கக்கூடிய காலேஜ். அண்ணாமலை யூனிவர்சிட்டி கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ் உங்களுக்கு எங்க லொகேட் ஆயிருக்கு? அண்ணாமலை நகர்ல லொகேட் ஆயிருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் தமிழ்நாடு லெவல்ல 5th பொசிஷன்ல இருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா இந்தியன் லெவல்ல 42வது ரேங்க்ல இருக்கு. சரிங்களா? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா சென்னையில லொகேட் ஆயிருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு லெவல்ல உங்களுக்கு 6th பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். இந்தியன் லெவல்ல உங்களுக்கு 61வது பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சரிங்களா? அடுத்தது உங்களுக்கு PSC காலேஜ் ஆஃப் ஃபார்மசி கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல லொகேட் ஆயிருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் அதாவது தமிழ்நாடு ரேங்க்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7th பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். உங்களுக்கு இந்தியன் லெவல்ல 65வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சரிங்களா? அடுத்தது உங்களுக்கு நந்தா காலேஜ் உங்களுக்கே தெரியும். சோ ஈரோட்ல லொகேட் ஆயிருக்கு. சோ இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு லெவல்ல 8th பொசிஷன்ல இருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா இந்தியன் லெவல்ல 77வது இடத்துல இருக்கு. சரிங்களா? அடுத்தது உங்களுக்கு காலேஜ் ஆஃப் ஃபார்மசி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜ் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா மெட்ராஸ் அதாவது சென்னையில லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் தமிழ்நாடு லெவல்ல உங்களுக்கு 9th பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். அண்ட் உங்களுக்கு இந்தியன் லெவல்ல 94 ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அருள்மிகு கலசலிங்கம் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி. சோ இந்த காலேஜ் வந்து எல்லாமே வந்து ஃபார்மசி பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபார்மசில உங்களுக்கு தமிழ்நாடு லெவல்ல என்ன ரேங்க்ல இருக்குங்கிறதையும் பாத்தீங்கன்னா இந்தியன் லெவல்ல என்ன ரேங்க்ல இருக்கும். ஏன்னா ஒரு காலேஜ் நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த காலேஜ் வந்து ரேங்க் லெவல்ல எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா டாப் லெவல்ல எப்படி இருக்கும், எந்த காலேஜ் டாப்ல இருக்கு, எந்த காலேஜ் வந்து லோல இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு தான் வந்து அட்மிஷனே பண்ணுவோம். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டாப் லெவல்ல என்னென்ன காலேஜஸ் இருக்கு அப்படிங்கறது ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? சோ உங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அருள்மிகு கலசலிங்கம் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் உங்களுக்கு 10th பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சரிங்களா? தமிழ்நாடு லெவல்ல உங்களுக்கு ஒரு 10வது பொசிஷன் அதாவது 10th பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். இந்தியன் லெவல்ல உங்களுக்கு 96வது இடத்துல இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு விநாயகா மிஷன்ஸ் அண்ட் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட் ஆயிருக்கு. சோ இந்த காலேஜ்ல உங்களுக்கு தமிழ்நாடு லெவல்ல 11th பொசிஷன்ல இருக்கக்கூடிய காலேஜ் அண்ட் இந்தியன் லெவல்ல 99வது ரேங்க்ல இருக்கக்கூடிய காலேஜ். ஓகேங்களா? நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மசி கோர்ஸ்க்கான டாப் லெவல் காலேஜஸ் பார்த்தாச்சு. அதாவது தமிழ்நாடு லெவல்ல உங்களுக்கு டாப் லெவல்குள்ள என்னென்ன காலேஜஸ் இருக்கு, எந்தெந்த காலேஜ் வந்து டாப் 1ல இருக்கு, டாப் 3ல இருக்குங்கறத நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you for watching.